ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 1989 ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படமாக நம்ம ஜேம்ஸ் கேமரூன் இயக்குன தி அபிஸ். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே கதைக்களம் 1994 நடக்குது. யூஎஸ் மரைன் சப்மரைன் ஒன்று கடலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே ஒரு டீமும் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க பிரயாணிச்சுக்கிட்டு இருக்க அந்த தருணத்தில் திடீர்னு இந்த நீர்மூழ்கி கப்பலை ஏதோ ஒன்று அப்ரோச் பண்ணுறதாக உள்ளே இருக்க டீமு நோட் பண்ணுது. ஆனால் அது என்ன அப்படிங்கிறது ரேடாரில் இவங்களுக்கு சிக்கவே கிடையாது. சார், ஏதோ ஒன்று நம்மளை மோத வருது, ஏதோ ஒரு முட்டை வருது, நம்மளை ஏதோ ஒரு நோட்டம் பார்த்துக்கிட்டே இருக்குது, ஆனால் அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் உள்ளேயும் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இப்படி கொஞ்சம் டைவர்ட் ஆனதில் அங்கே உள்ள ஒரு மிகப்பெரிய சேதாரம் ஒன்று ஏற்படுது. இந்த நீர்மூழ்கி கப்பல் ஒரு இடத்துல மூட்டி மிகப்பெரிய சம்பவமாகி போய் அதோட உள்ளே இருக்கவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிறதே அங்கே நமக்கு காண்பிக்கப்படலை. நேராக கட் பண்ணால் இப்போ யூஎஸ் கவர்மெண்ட்டு நம்ம நீர்மூழ்கி கப்பல் ஒன்று கடலுக்கு இத்தனை அடி ஆழத்தில் இந்த மாதிரி ஒரு விபத்துக்குள்ளாகி போச்சு. உள்ளே இருக்கவங்க யாரும் உயிரோடு இருக்காங்களா இல்லை ஏதுன்னு தெரியல நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், யூஎஸ் நேவி சீல் இருக்கு இல்லையா, அந்த டீம் அனுப்பி அவங்களே எப்படியாவது உயிரோடு இருந்தாங்கன்னா மீட்டு கொண்டு வரோம், இல்லைன்னா உள்ளே இருக்கவங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த கப்பல் எதனால் இப்படி மூழ்கி போச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் அனுப்புகிறாங்க. இவங்களுடைய முக்கியமான குறிக்கோளே உள்ளே இருக்கவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறத விட ரஷ்யாக்காரன் வந்து அந்த கப்பலை தேவையான விஷயத்தை எதுவும் அவன் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, இல்லை அவன் கேப்சர் பண்ணிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே உடனே இமீடியட்டாக இறங்க அப்படின்னு சொல்லி இறக்கி வர்றாங்க ஒரு டீமை. இந்த டீமில் தான் நம்ம கதாநாயகன் கதாநாயகி ரெண்டு பேருமே இருக்காங்க. கதாநாயகனுடைய பேர் பட் பிரிக்மேன். இவர் பேசிக்காக ஒரு ஃபோர்மேனு. இவருடைய ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க லின்சே பிரிக்மேனு. இவங்க ஒரு சயின்டிஸ்ட்டு டாக்டர் மாதிரி ஒரு ஆள். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீமோட போகிறாங்க. அந்த டீமுக்கு ஒரு டீம் லீடராக காஃபே அப்படின்னு சொல்லி ஒரு நபரும் இருக்காப்புல. இப்போ இந்த டீமு களத்தில் இறங்குது. உள்ளே போன அந்த கப்பலில் இருக்க நபர்களுக்கு என்ன ஆச்சு, அந்த கப்பல் எதனால் விபத்துக்குள்ளாச்சு அப்படிங்கிறதே தெரியாமல் இப்படி போன இடத்துல இவங்களே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து இவங்க சந்தித்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது தானி தலைவன் ஜேம்ஸ் கேமரூனுடைய படம். ஜேம்ஸ் கேமரூனுடைய படம் அப்படின்னாலே அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம உள்ளூர் ஆளுகளுக்கே தெரியும். ஏன்னா டெர்மினேட்டர் படத்தில் இருந்து இப்போ அவதார் வரைக்கும் எந்த அளவுக்கு அவருடைய எக்ஸிக்யூஷன் இருக்குங்கிறது நம்ம ஆளுகளுக்கே தெளிவாக தெரியும். இங்கே எப்படி நம்ம சங்கர் பிரம்மாண்ட இயக்குனரோ அந்த மாதிரி ஸ்டீவன் ஸ்பீல்பர்கு, நம்மளுடைய ஜேம்ஸ் கேமரூன் எல்லாருமே மிக பிரம்மாண்டமான படங்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய இயக்குனர்கள் அங்கே ஹாலிவுட்டில். ஸோ 1984 த டெர்மினேட்டர் அப்படின்னு நம்ம அர்னால்டு சும்மா அப்படி கன்னு மாதிரி வந்து நிற்பாப்லையே அந்த படத்தை 1984 கொடுத்துட்டு 1986 ஏலியன்ஸ் அப்படின்னு இந்த ரெண்டு பிரம்மாண்டமான படங்களை கொடுத்துட்டு அடுத்த 1989 அவர் இறக்கி விட்ட படம் தான் இந்த படம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 36 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு எக்ஸிக்யூஷனை நினச்சே பார்க்க முடியாது நீங்கள். ஏன் இப்போ யோசிங்க சார், இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இந்த படம் மாதிரி ஒரு படத்தை எத்தனை பேர் இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த படத்தை பாருங்கள், பார்த்துட்டு பேசுங்க. வேறு மாதிரி அந்த படத்துடைய டெக்னிக்கல் சைடில் அவ்வளோ தூரத்துக்கு மிரட்டி விட்டுருப்பாப்புல ஜேம்ஸ் கேமரூன். அது சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க் ஆகட்டும், சவுண்ட் டிசைனிங் ஆகட்டும், சிஜிஐ, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் எல்லாம் ஆஸ்கார் அடிச்சது. 4 கேட்டகரியில் அந்த படம் நாமினேட் ஆச்சு. இதில் விஎஃப்எக்ஸுக்கு ஆஸ்கார் கிடைச்சது இந்த பர்டிகுலர் படத்துக்கு. இதில் ப்ரொடக்ஷன் டிசைனுக்கு ஏண்டா கிடைக்கல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வருத்தம் எனக்கு. ஏன்னா அந்த படத்துடைய கதைக்கிழமை யோசிச்சு பார்த்துக்கோங்க. கடலுக்கு பலாயிரம் அடியில் கீழே நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுதான் கதைக்கிழமாக செட் அவுட் பண்ணியிருக்காப்புல ஜேம்ஸ் கேமரூன். அப்போ அதுக்காக கடலுக்கு 10,000 அடிக்கு கீழே போய் படத்தை எடுக்க முடியும்? அப்போ இதை பக்காவாக செட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக சவுத் கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் ஃபெசிலிட்டியை இவர் பார்த்து பிடிச்சிருக்காப்புல. அதை பார்த்தவொடனே அவருக்கு பிடிச்சி போச்சு. அது காரணம் என்னென்னா, இவருக்கு தேவையான செட்டை போடுறதுக்கு அங்கே ஒரு பெரிய டேங்க் ஒன்று இருந்திருக்கு. 55 அடி உயரம், 240 அடி டயாமீட்டர் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டேங்க். 240 அடி விட்டோம்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசுன்னு. அவ்வளோ பெரிய டேங்கை ஒரு செட் பண்ணுறதுக்கான இடம் இருக்குது. அவர் பார்த்துட்டு ஓகே இதான் நமக்கு லாயக்கு, இப்படி தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு அந்த 55 அடி உயரம் டேங்கில் 40 அடிக்கு தண்ணியை ஃபில் பண்ண சொல்லி ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் உள்ளே போட்டு முக்கி எல்லோரும் பாட்டத்துக்கு போங்க கீழே அப்படின்னு கேமராமேன்லேருந்து ஒருத்தனையும், லைட்ஸ்மேன்லேருந்து கேமராமேன் வரைக்கும் எல்லாத்தையும் கீழே அனுப்பி ஹீரோ ஹீரோயின் வரைக்கும் மொத்த குரூவுமே கீழே இருக்குது. 40 அடி கீழே அந்த டேங்குக்குள்ளே
செட்டை முதல்ல முடிச்சுட்டாங்க இவங்க. அதுக்கப்புறம் தான் தண்ணியை ஃபில் பண்ணி எல்லா வேலையும் பண்ணி உள்ளே போட்டு எல்லாத்தையும் உருட்டி எடுத்து இவ்வளோ தூரம் எல்லாரும் கீழே போனதுக்கப்புறமும் பகல் நேரத்தில் மேலேருந்து 40 அடியாக இருந்தால் கூட லைட்டாக வெளிச்சம் வருது சார் உள்ள. அது அந்தளவுக்கு ரொம்ப ரியல்டாக இருக்காது அது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக மேலே பந்துகள் எல்லாத்தையும் லட்சக்கணக்கான பந்துகள் அந்த டேங்கில் மேலே கொட்டி விட்டு வெளிச்சம் கொஞ்சம் கூட வராத அளவுக்கு உள்ள பிச் பிளாக்காக ஒரு என்விரான்மெண்ட்டை உள்ள அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் வச்சு பண்ணியிருக்கான் தலைவன் 36 வருஷத்துக்கு முன்னாடி. யோசிச்சு பாருங்கள். ஆனால் பியூட்டி என்ன தெரியுமா, இந்த படத்தை பாருங்கள், ஒரு சீனு கூட எங்கேயோ செட்டில் எடுத்திருக்காங்க சார் அப்படிங்கிற ஃபீலே உங்களுக்கு வராது. அவ்வளவு தத்ரூபமாக அந்த விஷயங்களை காட்சிகளை கன்வெர்ட் பண்ணியிருப்பாப்புல ஜேம்ஸ் கேமரூனே. அதுதான் நம்மளுடைய சம்பவம். ஆனால் மேட்ரு என்னென்னா, ஜேம்ஸ் கேமரன் ஆகட்டும் 1980 த ஷைனிங்னு ஒரு படம் வந்தது. தலைவன் தானே தலைவன் ஸ்டான்லி குப்ரிக்குடைய படம். இவங்கெல்லாம் ஒரு மார்க்கமான ஆளுங்க. இந்த படத்துலலாம் ஜேம்ஸ் கேமரன் கிட்ட நடித்து முடிச்சதுக்கப்புறம் கதாநாயகனான எட் ஹாரிஸும் சரி, கதாநாயகியான மேரி எலிசபெத்தும் சரி, எப்பா இனிமேல் இவ்வளோ நாங்கள் ஒர்க்கே பண்ண மாட்டாங்க அப்படின்னு அப்ஸ்காண்ட் ஆன ஆளுக தான். அந்த அளவுக்கு படுத்தாத குடும்பப்படுத்தியிருக்காப்புல நம்ம ஆள். எந்த அளவுக்கு வேலை வாங்க முடியுமோ, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒர்க்கு, 6 நாள் ஷூட்டு கம்பல்சரியாக வரணுங்கிற அளவுக்கு போட்டு உருட்டி எடுத்து வேலை வாங்கியிருக்காப்புல தலைவன். ஷைனிங் படத்திலலாம் ஸ்டான்லி குப்ரிக்கு நம்ம ஜாக் நிக்கல்சன்னு அவருடைய ஒய்ஃபை அந்த கோடாடி எடுத்து வெட்ட வர்ற ஒரு காட்சி ஒன்று இருக்குது. 70 டேக் எடுத்தாப்லையாம். யோசிச்சு பாருங்கள். ஆர்டிஸ்ட்டாக நான் பேசியிருக்கேன். 5 டேக்கு தான் சார் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் பயங்கர கடுப்பாயிரும் நமக்கு. என்னத்தை சார் போய் நடிச்சுக்கிட்டு போங்க சார் அப்படின்னு ஒரு கடுப்பு வந்துடும் அப்படிம்பாங்க. வெறும் 5 டேக்குக்கு 70 டேக்கு போயிருக்காப்புல ஸ்டான்லி குப்ரிக் அந்த ஒரு சீனுக்கு. அந்த சீனை பாருங்கள், வேறு லெவலில் வந்திருக்கும் எக்ஸிக்யூஷனில். அதுதான் மேட்ரு. நீ என்னத்தையோ பண்ணு, நான் எதிர்பார்க்குற ரிசல்ட் வர்ற வரைக்கும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்படி வேலை வாங்கியிருக்காப்புல இந்த படத்தில். டெக்னிக்கலி செம்ம சவுண்டான ஒரு படம். நிச்சயமாக கடலுக்குள்ளேயே இருந்துட்டு வந்த ஒரு அனுபவத்தை கொடுக்கும் 2.5 மணி நேரம். அப்படி இருக்குது இந்த படத்துடைய எக்ஸிக்யூஷனை. என்னுடைய ஒன் ஆஃப் ஆல் டைம் ஃபேவரட் ஃபிலிம்ஸில் இதுவும் ஒன்று. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாப்புல ஜேம்ஸ் கேமரூன் இந்த படத்தில். எட் ஹாரிஸும் சரி, மேரி எலிசபெத் அவங்களும் சரி, 2 பேருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்தந்த கதாபாத்திரத்தை நல்லா பார்த்துக்கங்க. இவங்க 2 பேத்துக்கு பெரிய காம்பினேஷன் சீன்ஸ்லாம் அந்த படத்தில் கிடையாது. ஆனாலும் அந்த 2 சீனு பயங்கர எமோஷ்னலாக ஒரு கனெக்டை நமக்கு கொடுக்கும். இந்த 2 பேத்துக்கு என்ன நடக்குதுங்கிற அந்த விஷயத்தை, அதுதான் ஒரு கதாபாத்திரத்தை எப்படி எழுதுறீங்க, அதை ஸ்க்ரீனில் நீங்கள் கொண்டு வர்றீங்க அப்படிங்கிற விஷயமே செம்மையாக கொண்டு வந்திருப்பாங்க அந்த விஷயத்தை. அதே மாதிரியே இந்த படத்தில் இந்த கடலுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத இங்கே நான் சொல்லவே இல்லை. அது என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நான் கதையில் கூட ரிவீல் பண்ணல. இது வரைக்கும் இந்த படம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. கடைசியாக படத்தை கன்க்ளூட் பண்ண விதத்தில் நமக்கு ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல், ஒரு உணர்வு ஒன்று வருது. எப்படி அதை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று உங்களுக்கு தோணும் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா. அதுதான் ஜேம்ஸ் கேமரூன். அது ஏன் நான் சொல்கிறேன் திருப்பி நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். எதையுமே ஸ்பாய்லராக இங்கே நான் விடலை. ஆனால் 1989 வந்த படம் இது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி டேட்டுக்கு இன்னுமே வேறு லெவலில், நான் அதை ஹாலிவுட்டில் சொல்கிறேன், இன்றைக்குமே வேறு லெவலில் ஜேம்ஸ் கேமரூனே வேறு கட்டத்துக்கு போயிட்டே இருப்பேன். அதனால் அந்த விஷயத்தை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அடல் கார்னட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அது நியூரிட்டி தான், ஆனால் நியூரிட்டின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சீரியஸான சீக்வன்ஸில் வரக்கூடிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை நீங்களே எடுத்துக்கோங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் இது. நம்ம சைட்லேருந்து டெஃபினட்டாக வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படம் இது. என்ன சார் 36 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சார் இப்படி படம் எடுத்தாங்கன்னு உங்களை ஸ்தம்பிக்க வைக்கும் இந்த படம். அப்படி ஒரு படம் இது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.